ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லா இடத்துலையும் மழை அதிகமாக இருக்குது. எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. குழந்தைங்க வீட்டில் இருந்து பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் முடிஞ்ச வரை டெய்லி வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் நம்ம வீடியோஸ் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ப்ளீஸ் நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் பானு, டவுனுக்கு 5 மணிக்கு நம்ம ஊர்லேருந்து ஒரு பஸ்ஸு போகுமே, அது போயிருக்குமா? மணி எத்தனை? 4:55 ஆகுது. இன்னும் 5 நிமிஷத்தில் பஸ் வருதான்னு பார்ப்போம். அவன் ஒரு நாள் 5 மணிக்கு வருவான், 5 மணியில் 5:10க்கு வருவான்க்கா. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்த்துட்டு பஸ்ஸை பிடிச்சி போய் ஹாஸ்பிட்டலில் கீதாவை பார்த்துட்டு வருவோம்க்கா. என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியலை. ஆமாம் பானு, இருந்தாலும் இந்த சின்ன பொண்ணு ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் மாமியாருக்கும் அடங்க மாட்டேங்கிறா. அவள்கிட்ட போய் சொல்லி நமக்கு என்ன, எப்படியும் அவள் சொல்கிறத அவள் கேட்கவே மாட்டா. வீட்டுக்கு அடங்காதவ ஊருக்கும் அடங்காமல் இப்படி தான் சுற்றிக்கிட்டு தெரியுறா. சில பொம்பளைங்க இப்படி தான் இருக்காளுங்கம்மா. நம்ம நாளெலாம் இப்படிலாம் இருக்க முடியுமா? எங்கள் வீட்டுக்காருக்கெலாம் தெரிஞ்ச நீ அவ்வளோதான், அப்புன்னு அப்பி விடுவார். ஆமாக்கா, அவள்கிட்ட மாமியார்கிட்ட போய் சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒன்றுக்கும் இல்லை. இவன் அவன் வாயை அடைச்சிட்டு போயிடுவா. ஐயா, என்னக்கா இப்படி மழை பெய்யுது? நம்ம வீட்டிலேருந்து கிளம்பையில மழை இல்லையே, இப்போ திடீர்னு இவ்வளோ மழை பெய்யுதே. அதுதானே, இப்படி மழை பெஞ்சா எங்கேருந்து நம்ம அவளை பார்க்க போகிறது? பேசாமல் வீட்டுக்கு போயிடுவோமா பானு? ஆமாக்கா, இந்த மழையில் அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது. பஸ்ஸு வேறு நம்ம ஊருக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் வரும். இதில் நம்ம அங்கே போய் வர முடியாதுக்கா. வாங்கக்கா போகலாம் வீட்டுக்கு. வா போகலாம். அதிக கனமழை காரணமாக நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விதிக்கப்படுகிறது. ஐயா ஜாலி ஜாலி, நாளைக்கு ஸ்கூல் லீவு விட்டுட்டாங்க. ஸ்கூல் லீவு விட்டுட்டாங்களா? இனி உங்கள் 2 பேரையும் கையில் பிடிக்கவே முடியாது. ஒருத்தி ஃபோன் நோண்டிக்கிட்டு இருப்பா, ஒருத்தி டிவியை பார்த்துட்டு இருப்பா. இல்லை இன்னொருத்தி ஃபோன் நோண்டிட்டு இருப்பா, இல்லை இன்னொருத்தி டிவியை பார்த்துட்டு இருப்பா. இதே 2 பேருக்கும் டிவிக்கு ஃபோனுக்கு ஒய்யாமல் சண்டை வரப்போது. இதை நான் மல்லு கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கணும். நல்ல வேலை, நாளைக்கு எங்கள் மிஸ்ஸு டெஸ்ட் வைக்கிறேன்னு சொன்னாங்க. நான் தப்பிச்சிட்டேன் சாமி. ஏன் பிள்ளைங்களா, லீவ் விட்டால் உங்களுக்கு கொண்டாட்டம் தான். நியூஸில் பார்த்தீங்களா? இலங்கையில் எவ்வளோ பேர் காணாமல் போயிட்டாங்களா, எவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்களா. அவ்வளோ தண்ணி வந்து ஒரு ஊரையே நாசமாக்கிடுச்சு. பாவம் அங்கே இருக்கிற மக்களெல்லாம். ஆமாம்மா, லீவ் விட்டாங்கன்ட்டு படிக்காமல் 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காம, சண்டை போட்டுக்காம ஒழுங்காக புக்கை எடுத்து வச்சு படிங்க. அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும். இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம்மா. போம்மா. வாய் தாண்டி உனக்கு. வாய் இல்லைன்னா உன்னையெல்லாம் நாயை தூக்கிட்டு போயிடும் பார்த்துக்க. ஒழுங்கா நைட்டுக்கு எல்லா வேலையும் எனக்கு பார்த்து கொடுக்கணும் பார்த்துக்கோங்க. லீவ் விட்டாங்கன்னு உட்காந்துக்கிட்டே இருக்காம. நைட்டுக்கு ஒருத்தி காய்கறி நறுக்கி கொடுக்கணும், ஒருத்தி பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுக்கணும். சொல்லிட்டேன் இப்பயே. அம்மா என்னம்மா இப்படி பண்ணுறீங்க? லீவ் விட்டாங்கன்னு கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருந்தோம், அதுக்குள்ளே வேலை சொல்லிட்டு இருக்கீங்க. வேலை பார்த்தா சாப்பாடு, இல்லைன்னா சாப்பாடு கிடையாது. இந்த பொம்மி ஓவராக தான் பண்ணும். அம்மா வெளியில் மழை பெய்யுதோ? ஆமாம் செல்வி, நல்ல மழை பெய்யுது. அம்மா இந்த மழைக்கு நல்ல சூடாக போண்டா சாப்பிடணும் போல இருக்கு. செஞ்சு தரியா? போண்டா போட கடலை மாவு இல்லையேட்டி. இரு, அண்ணிக்காரியை கூப்பிட்டு கடையில் போய் மாவு வாங்கிட்டு வர சொல்கிறேன். நீ அவகிட்டே அம்மா சொல்கிற? ஊரு கதை பேசிட்டு அப்படியே சுற்றிட்டு வருவா. அவள் எப்போ மாவு வாங்கிட்டு வந்து நான் எப்போ சாப்பிட்றது போண்டா? போம்மா, அதுக்குள்ளாட்டி மழையே விட்டுருமா. இருட்டி, நீ அதுக்குள்ளே அவசரப்படுவ. அவளை கூப்பிட்டு அவள் உடனே போயிட்டு வந்துடுவா. இரு சொல்லி விட்றேன். ஏன் சின்ன பொண்ணு, ஏட்டி வளர்ந்த மாடு, சீக்கிரம் இங்கே வா. நினச்சேன் இன்னும் அலாரம் அடிக்கலையேன்னு. இந்த அடிச்சிருச்சுல்ல, இந்த வரேன்தே. எதுக்கு கூப்பிடுறாளோ? நம்ம படுத்தாலே இவளுக்கு பிடிக்காது. எப்படியாச்சும் கூப்பிடுவோம். இவ கூட இவன் மகக்காரியும் வேறு சேர்ந்துக்கிறான். ஏதே என்னதே கூப்பிட்டீங்களா? ஆமாம், போய் அண்ணாச்சி கடையில் மாவு வாங்கிட்டு வாப்போ. அதுக்கே இவன் மகக்காரி ஈன்னு பல்ல குழந்த மணிக்கு உட்காந்துருக்கா. என்னாச்சு கேட்டுவோமா? செல்வி, எதுவும் பல்லு வழியா என்ன? ஏன் பல்ல ஈன்னு வச்சுட்டு இருக்க? பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது பார்த்துக்க. தெருக்குள்ளெல்லாம் அப்படி நிற்காத. யாராவது சின்ன பிள்ளைங்க அடிக்கடி வீட்டுக்கு வருங்க, பார்த்து பயந்துருங்க. ஆமாம், இவ பெரிய நல்ல பல்லு வச்சிருக்க மாதிரி இவ்வளோ உங்களை பாய்வ. போ போய் வேலையை பாரு முதல்ல. சரி தே. இந்தா நில்லு. மாவு வாங்கிட்டு வர சொன்னேனே, என்ன மாவுன்னு கேட்டியா? என்ன மாவு தே? கடையிலே மாவு. கடையில் தான் மாவு வாங்க போகிறேன். என்ன மாவுன்னு சொல்லுங்கள். அறிவு கட்ட கூக,
கடையில் மாவு வாங்கிட்டு வா. சரி தே. என்ன வாங்க போகிற? ஏத்தே, உங்களுக்கு அமினிஷியாவா? அப்பப்போ மறந்துடுவீங்களா என்ன பேசுகிறீங்கன்னு? இப்போ தான் சொன்னீங்க மாவு வாங்கிட்டு வாங்க, அப்புறம் திருப்பி என்ன வாங்க போகிறீங்கன்னு கேட்குறீங்க என்கிட்ட. உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் என் கூட விளையாட்டு தான் தே. ஏய், வளன்னு பேசாமல் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. என்ன வாங்க போகிற? இப்போ தானே சொன்னீங்க மாவு போய் கடையில் வாங்க. மதினி, எங்கள் அம்மா போண்டா போட கடலை மாவு வாங்கி வர சொல்கிறாங்க. ஓ சரி சரி சரி, கடலை மாவா? இப்படி தெளிவாக சொல்லணும். பாரு நீ எப்படி சொல்கிற. கடுப்பேத்தாமல் போயிரு சொல்லிட்டேன். ஆமாம், எதுக்கு தே கடலை மாவு? என் மகளுக்கு போண்டா சாப்பிடணும் போல இருக்கான், அதுக்கு தான். இப்போ நீ போறியா இல்லையா? இப்போ தான் பால் கொலக்கட்டையை தின்னா அதுக்குள்ளே பசிச்சிருச்சா? இவன் இங்கே வந்தாலே மளிகை சாமானுக்கு காசு அதிகமாக ஏறிடும். அண்ணாச்சி கடையில் போய் அதை இதையும் வாங்கி என் மகளுக்கு நீ பாட்டிச்சு தள்ளிடுவா. உடனே அன்னைங்க வேற விடு, அவள் எப்போயாவது தானே வர்றா, சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு அவன் ஒரு பக்கம் கதையாக வந்திருக்கான். ஏய், சும்மா நின்றுக்கிட்டே இருக்காம போ மாடு, கேள்வியா கேட்பேன். இப்போ போகிறேன் பரட்டா. என்னது? என்ன சொன்னீங்க எங்கள் அம்மாவை? அது வந்து செல்வி, போயிட்டு வரேன்னு சொன்னேன்.